மோடி நம்பிதான் பாஜகவே இருக்கு. இது வந்து உங்களுக்கு கேவலமா இல்ல? உங்களுக்கு என்ன பாஜக அத்தனை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அவருடைய ஸ்டோரி வாஸ் ஓவர். அவருடைய காலம் ஓவர். யாரு? மார்க்கெட் ஓவர், முடிஞ்சு போச்சு. ஆளக்கட்டு மயங்காத ஊதுகாம புரியுது இல்ல? நேருடைய சாதனையை மோடி முறியடிக்க போகிறார். தள்ளு வண்டியில உட்கார்ந்து தள்ளிட்டு போனாலும் நான் முதல்வராக ஆகணும்னு ஆசைப்படுறாரு. தாடியை வளர்த்துக்கிட்டு மூஞ்சல் இருக்கிற சுருக்கம் தெரியக்கூடாது, தாடியை வளர்த்துக்கிட்டு தலையில ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு உங்க ஆளு. இளைஞருக்கு வழி இல்லையா சார்? நாங்க இளைஞர்கள் யாரு கேட்டு ரோட் ஷோ போறாரு, மோடியை போக சொல்லுங்களேன். வேன்ல ஏறிக்கிட்டு ஆளே இல்லாத திரு ஈவேரா அந்த மூணாவது கால் ஸ்ட்ரைட்டா இருந்ததுனால தான் மணியம்மன்ட்டு ஒரு சின்ன பொண்ணு விருப்பப்பட்டாங்க. இந்த ஆளு 56 இன்ச்சு ஆண் அழகிற பார்த்து ஒரு பொம்பளை வரும் கேட்டாங்களே. பொட்டு வைப்ப பொண்ணுங்களுக்கு முதல்ல பொண்டாட்டி பொட்டு வைக்கிறதுக்கு யோகிதான் கேட்டாங்க. நீங்க ஒருவனுக்கு ஒருத்தின் கற்போடு வாழறீங்க. உங்களை எனக்கு கிடைக்கல, மோடிக்கு முடியல. இல்ல 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 முருகுமனத்து நுனியில இருந்து தேவையே இல்லை. இங்க இருந்து போச்சுக்கிட்டா இல்ல 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 வாய குடுத்து வாங்கிக்குவாங்க சொல்லுவல, அதுதான் நீங்க. வாங்க, நான் தெரியுமா வரேன். இந்த அளவுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நானும் ஒண்ணு இறங்கி போக அவசியப்பட்டேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் 75 வயசு ஆச்சுன்னா நீங்கள் வழி விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதை யாரை மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு? தன்னையே மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு என்னுடைய கணக்கு. அவர் ஏன்? ஏன்னா அவருக்கு 75. ஆமாம், செப்டம்பர் 11 வந்த 75. அப்பா யாரையோ மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு. ஒருவேளை நீ காப்பாற்றிக்கிட்டீங்கன்னா என்னையும் சேர்த்து காப்பாத்துப்பாங்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. இல்ல சார், அப்படி ஒரு விதி ஒண்ணும் இல்ல சார். இது இல்ல 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 இருங்க 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 அந்த விதி இருக்கு. அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணல, எந்த கட்சியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கேளுங்க, இது ஒன்றும் புதுசு இல்ல. காமராஜர் பிளான் நடந்தது தெரியுமா? ஆமா, கேபி. ஆமா, அது என்னாச்சு? சீனியர்ஸ் எல்லாம் பதவி விலகணும்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்க. அப்போ ஆமா, இளைஞர்கள் அப்பவே ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. அந்த திட்டத்துல பல நல்ல அறிவார்ந்த பெரியவர்கள்லாம் காமராஜர் திட்டத்தினால காலியாகி காணாமல் போனது. அது காங்கிரஸ் காலியானதுக்கு அந்த காமராஜர் பிளான் தான் காரணமாக இருந்தது. அதை வந்து இதை கடைப்பிடிச்சி இந்த ரூலை காட்டி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, சுஷ்மா ஸ்வராஜ், வாஜ்பாயி எல்லாத்தையும் வெளியே அமிச்சது மோடி. இவர் தான் இந்த ரூலை காட்டி வெளியே அமிச்சார். அத்வானியை வந்து பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் தான் வரணும்னு பாக்குறாரு. இந்த ரூலை காட்டி தான் அத்வானியை வெளியே அமிச்சு இவர் உள்ள வந்தார். ஆமா சார், நீங்க இப்ப இன்னைக்கு அந்த ரூலை இவருக்கு அப்ளை ஆகுது. இப்ப என்னன்னா, உன்னை வெளியே அனுப்ப போறாங்க. இந்த ரூலை காட்டி நீ எப்படியாவது சமாளிக்க பாரு, சமாளிச்சுனா என்னையும் சேர்த்துக்கோங்கிறத மகன். இல்ல, இதுக்கு முன்ன ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த சுதர்சன் 78 வயசு வரைக்கும் இருந்தார். அத்வானிக்கு 80 வயசுங்க. அது ரைட் சார். அது அவர் தேர்ந்தெடுக்கும் போது 80 வயசு. ஆமா, அந்த நேரத்துல தான் இந்த ரூல், பழைய ரூல் எங்கேயோ இருந்ததை தூசி தட்டி எடுத்து 75 கிலோ இருக்கவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அமிச்சார். இவர் அந்த தந்திரத்தை பண்ணி தான் இவர் உள்ள வந்தார் மோடி. இன்னைக்கு அவருக்கு என்ன சுப்பிரமணிய சாமி கிளீனா பேசிட்டார். மோடிக்கு நாட்கள் என்னப்படுகின்றன. அதில் தான் பயந்துட்டு போய் அவருக்கு நாக்பூருக்கு போய் உட்காந்து என்ன எதுவும் பண்ணிவிடாதீங்க, தீர்மானம் நிறைவேற்றாதுன்னு சொல்லி காலையில் கையில் விழுந்து தப்பிச்சுக்கிட்டார். இப்போ வந்து மோகன் பகவத்துக்கும் அந்த கஷ்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியா இது பண்ணுவோம், நீ ஆரம்பி, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஆரம்பிக்கிறேன், நீ சப்போர்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறத. அப்படி இல்லை, இதே மோகன் பகவத் சொல்லியிருக்காரு 75 வயசு ஆனால் அதுக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும்ன்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்கார் சார். அப்படி சொன்னாங்க. இப்போ என்னத்துக்கு அதை சொல்லணும்? இப்போ அவர் சொல்ல வேற யார் இருக்கிறா? 75 வயசுல போக வேண்டியவங்க யார் இருக்கா? இவர் தான் போகணும். இப்போ தனக்கு விதிவிலக்கு கேட்கல. இல்லை, அமித்ஷாவுக்கும் அவருக்கும் தானே கேட்டார். அப்போ இவர் வெளியே போகணும். அப்போ அந்த ரூலை அவர் தான்
அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்தாருன்னா தனக்கு விதிவிலக்கு அவர் கொடுத்துக்கலையே. அதாவது அப்படி போயிடுச்சுன்னா பாஜகவே போயிடும் சார். இதெல்லாம் இல்ல, மோடி நம்பிதான் பாஜகவே இருக்கு. இது வந்து உங்களுக்கு கேவலமா இல்ல? எது? ஒரு ஆளு தனி ஆளை நம்பிதான் ஒரு கட்சி இருக்குதா? ஆமா. இப்ப மோடி போய் உடம்பு சரியில்லாம போயிட்டாருன்னு படுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கட்சி அழிச்சிருவீங்களா? இல்ல, அதாவது அர்த்தம் கட்டத்தனமா ஒரு தனி மனிதன் நம்பி ஒரு இயக்கம் இருக்குது. இல்ல, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி மோடி யாருக்குங்க தெரியும்? 15 வருஷத்துக்கு மோடி யாருக்கு தெரியும்? 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஆர்எஸ்எஸ் இல்ல, ஆர்எஸ்எஸ் உருவாக்குறது மோடிங்கிற மாதிரி பேசுறீங்க, அர்த்தம் இல்லாம இருக்குது. இல்ல, இப்ப தொடர்ந்து ஜெயிக்க காரணமே மோடி தான். மோடியுடைய இதுதான். மோடியினுடைய பாஜக என்ற கட்சி கிடையாது. மோடி தான். இந்த 2014 சரி, 2019 சரி, 2024 சரி, மோடி என்ற பிம்பத்தை வைத்துதான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்படி இருக்க மோடியை அமிச்சிடுவாங்களா? அப்படி அமிச்சா பாஜக 2024 சிமெண்ட்ரேட் ஆயிடும். திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கு இந்த இதெல்லாம் நடத்திடுவாங்களா? தன் தலையில தாங்களே கொல்லி வச்சுக்குவாங்களா? சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க ஆர்எஸ்எஸ் எவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. வேற ஒண்ணும் இல்லை. ஒரு தனி மனிதன் நம்பி ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொல்றீங்க. அதை என்ன வேற வந்து கேட்டு, இது எழுதப்படாத விதி. உண்மையில இது பாஜக தனி மனிதன் நம்பிதான் இருக்கு. நான் வந்து பள்ளிக்கூடத்துல 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஆர்எஸ்எஸ் இயக்கம் பெருசா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தா அரைக்கால் சட்டை கொடுப்போம், காக்கி டிராயர், இந்த ஒரு உள்ளன் ஸ்டைலில் இருக்க ஒரு கை வச்சு பனியன், கை வச்ச பனியன், ஒரு கை தடி, ஆமா, இவ்வளவு கொடுப்போம். ஒரு தொப்பியும் கொடுப்போம். ஆமா, சில சமயங்களில் ஷூவும் கொடுப்போம். நாங்கள் ஏறத்தாழ என்சிசிக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அத்தனையும் கொடுத்தாங்க. நான் பேரை கொடுத்துட்டு வந்துட்டேன் பள்ளிக்கூடத்தில் சேர்றதுக்கு. அப்புறம் தான் எங்கள் அப்பா நான் சொன்னார், நம்ம திராவிட இயக்கத்தை சேர்ந்து நீ அதில் எப்படிரா போய் சேர்ந்தோன்னு சொல்லி அடிச்சு இது பண்ணி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முனிசிபல் ஹை ஸ்கூல் இருந்ததுங்க சேலத்தில். ஒரு 2 ரோடு தாண்டினாங்க அந்த முனிசிபல் ஹை ஸ்கூல் கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு, 2 ஃபுட்பால் சைஸ் கிரவுண்ட். அது அங்கே தான் பயிற்சி நடக்கும். சாகா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6-7 மணிலேருந்து ஆரம்பித்து 11 மணி வரணும் சிலம்பம் சொல்லி கொடுப்பாங்க. இது லெசிம்னு ஒன்று இருக்கும், அந்த டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது சக்கு 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 நடிச்சுக்கிட்டு அந்த டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பாரதியார் பாட்டெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. மோடி இருந்தார் அப்போ, மோடி போறக்கலைங்க அப்போ. அதெல்லாம் ஒரு லட்சியத்தோடு நடக்கிற ஒரு இயக்கம். அதுக்கு வந்து ஒரு தனி மனிதன் நம்பி இருக்காது. அதை ஞாபகம் வச்சு. உண்மையிலதான் சார், மோடி இல்ல போனா எப்படி வருவாங்க உங்களுக்கு தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி மோடி நமக்கு தெரியாது. இப்ப மோடியை தவிர வேற யாரும் இல்லைங்கிற அளவுக்கு பண்ணிருக்காங்க. இல்ல, மக்களை கவர வெளியே போயிட்டாருன்னா இன்னொருத்தன் வருவாங்க. இல்ல, அப்படி மக்கள் கவரக்கூடிய இன்னொருத்தன் இருப்பான். இல்ல, இந்துக்களை கவரக்கூடிய எந்த கட்சி தலைவரோ இப்போதைக்கு ஆர்எஸ்எஸ் தான் இருக்காங்களா, பாஜக தான் இருக்காங்களா? உங்களுக்கு தெரியாம இருக்கு. யாரு இருக்காங்க உங்களுக்கு? என்ன பாஜக அத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? யாரு? அப்படி கிடையாது, தலைவரா வரலாம். 15 வருஷத்துக்குள்ள தெரியாத ஒரு மோடி தலைவரா வந்துட்டாருங்க. அதே மாதிரி ஒருத்தன் 15 இன்னைக்கு ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பான், திடீர்னு வந்து நிப்பான். நீங்க எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுக்கிட்டு வந்து இல்ல. 2014 என்ன ஆச்சு? அப்ப அத்வானி இருந்தாரு. ஆனா அவரை தூக்கி போட்டு 2014 மோடியை முன்னிறுத்தி தான் அந்த தேர்தலை கண்டாங்க பாராளுமன்றத்தை. அதுல 182 இடங்கள் அது ஜெயிச்சாங்க. அப்படி இருக்க திருப்பியும் அவங்களுடைய அஜெண்டா என்ன? காங்கிரஸ் இல்லாம ஆக்கணும் ஆர்எஸ்எஸ். அப்படி இருக்க இவரை தூக்கி வெளியே போட்டுருவாங்களா? இப்ப அதுக்கு முன்னாடி ஜெயிச்சது அத்வானியால தானே ஜெயிச்சாங்க. எது? பாஜக. அப்ப கூட ஜெயிச்சாங்க. ஆனா அந்த மெஜாரிட்டி 277க்கான அந்த மார்ஜினை இது வரைக்கும் பாஜக வாஜ்பாய் காலத்து 2 எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. அது கண்டாங்களா? அந்த மாய மந்திரத்தை கண்டாங்களா? நீங்க சொல்லுங்க. வாஜ்பாய் மிகப்பெரிய தலைவர், அத்வானியும் மிகப்பெரிய தலைவர். அவங்க 2 பேரும் இருந்து அந்த மாய என்ன அடைய முடியலையே, தொட முடியலையே. கூட்டணி ஆட்சி தான் அமைச்சாங்க. நான் பேசட்டுமா? அவங்க ஆரம்பிச்சு ஜெயிச்சு வச்சாங்க, முளைய போட்டாங்க, விதைய போட்டாங்க, முளைச்சிக்கிட்டு வருது. பூக்கும் போது இவர் வந்து நின்றுகிட்டார். அப்ப பூ இருந்துதான்னு கேட்காதீங்க, விதைய அப்பதான் போட்டாங்க.
வாஜ்பாயும் அத்வானி இவங்கெல்லாம் தான் போட்டாங்க, முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் தான் விதையை போட்டாங்க, முளைச்சி வந்தது, நல்ல துளிர் விட்டுது, காய் விடுற நேரத்தில் ஒரு வந்து பலன் அனுப்பிச்சிட்டார். அவ்வளோதான். அப்படி இல்லையா இது? அவ்வளவுதான். இல்ல 2014 RSS உடைய அஜெண்டாவே அத்வானியை முன்னிறுத்தினால் வெற்றி பெற முடியாது. ஏற்கனவே 2009 அந்த கனவு தகர்ந்து போயிடுச்சு. அதனால்தான் 2004 அதே மாதிரி தகர்ந்து போயிடுச்சு. புரியுங்களா? இப்படிப்பட்ட நிலைமையில தான் 2014 மோடியை கொண்டு வந்து நிக்க வச்சாங்க. சரி, ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான். அவருடைய டைம் ஓவர். இப்போ இந்த தடவை வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டா போயிட்டார்ல. அப்ப கூட மைனாரிட்டி அப்ப கூட 240 நிக்கிறாங்கல்ல. இருக்கட்டுமே, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகி போச்சு, ஒன்றும் பருப்பு வேகலையே. மைனாரிட்டி கவர்மெண்ட் மோடியால தானே மைனாரிட்டி ஆச்சு. திருப்பி அவருடைய ஸ்டோரி வாஸ் ஓவர், அவருடைய காலம் ஓவர். யாரு? மார்க்கெட் ஓவர், முடிஞ்சு போச்சு. யார்? மோடியுடைய. அதனாலதான் போய் என்ன வெளியமிச்சிடாதீங்க நாக்பூர்ல போய் கெஞ்ச போயிருக்காரு. அப்ப ஆமா, வேற தலைவர் அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்கிறது தான் இதெல்லாம் அடையாளம். அதுதான் மோகன் பகவத் என்ன பண்றாரு, இந்த மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க நம்ம 2 பேரும் தெருவுக்கு போயிடுவோம், ஏதாவது போராடி எப்படியாவது ரீட்டைன் பண்ணி என்னையும் சேர்த்திக்கோன்னு சொல்லி அவருக்கு இது கொடுக்குறாரு. நீங்க பார்த்தா மோகன் பகவத்தும் மோடியும் சேர்ந்து ஏதோ கூட்டு களவாணி செய்யற மாதிரி சொல்றீங்களா? ஏன் களவாணின்னு சொல்றீங்க? நீங்க அப்படிதான் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அரசியல் வந்து தலைமைபதியை தக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்யறது களவாணித்தனம் இல்ல, அது அரசியல் தனம், அரசியல் சாணக்கியம், சாணக்கியம், அவ்வளவுதான். அப்படி வந்த அடுத்த தலைவர் யாருமே இல்லையே சார். பாஜக அடுத்த தலைவர் யாருமே இல்லையே. ஏன் இல்லாம போயிடுவாங்க, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. யாருமே அழிச்சிட முடியாதுங்க. ஒரு இயக்கம் சரியா இருந்து லட்சியம் சரியா இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு யாரும் அழிக்க முடியாது. ஆனா ஆட்சியில உட்காரணும் இல்ல. இருங்க, ஆட்சியில உட்காரணும் இல்ல. ஒரு வேளை மோடிக்கு உடம்பு சரியில்லாம் படுத்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் இருந்து கட்சியை நடத்துவீங்களா? ஓ, இப்படி கூட நீங்க ஏன் நினைக்குவோம்? 75 வயசே போச்சுங்க சார். இப்ப 75 வயசான 60 வயசு மாதிரி இருக்காரு சார். இளமையா இருக்கிற ஓடுறாரு, நடக்கிற எல்லாமே. ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் மேக்கப்புக்கு செலவாகுதுங்க. கிழவனை குமரனா காட்டுறதுக்கு அவ்வளவு செலவாகுதுங்க. பல இளம்பெண்கள் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரு அப்படிதான் ஆளை கண்டு மயங்காத ஊது காமால, புரியுது இல்ல? அப்படி கிடையாது. அவ்வளவுதான். யாருக்கு தெரியும் அவருக்கு என்ன இருக்குது? யாருக்கு தெரியும் என்ன இருக்குன்னா? அப்படின்னா வேற எதுனா வியாதி யாருக்கு தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? எதுக்காக வந்து அத்தனை பேர் வந்து அத்தனை பெண்கள் வந்து மேக்கப் போடுறாங்க அவருக்கு? அது இருக்கட்டும். சரி, வந்து ஒரு பியூட்டி பார்லரே வச்சுக்கிட்டு இருக்காரு தன்னை இளமையா காட்டிக்கிறதுக்கு. சார் இது இப்படி எல்லாம் பண்ணி தாங்க எம்ஜிஆர் காணாம போனாரு. தான் இளமையா இருக்கிறதா நம்பி ஏமாந்தார் அவர். தெரியுமா உங்களுக்கு? பல டாக்டர்ஸ்கள் சொன்னதை அவர் கேட்கல. என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னாரு. சக்கரை வியாதிக்கு மருந்துகளை சொன்னாங்க, நம்பல அவர். அதுதான் அவரை கொண்டு போச்சு. அதான் கிட்னி போச்சு. அதெல்லாம் கிட்னி போச்சு. கேட்கலையே அவரு. யாரோ ஒரு கேரள நம்பூதிரி ஒருத்தர் வந்து ஏதோ சொல்றது, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டாரு. சார் உங்களுக்கு கிட்னி பிடிங்கிட்டு சொல்றாங்க, கேட்கல அவர். கடைசியா அவர் வந்து இறந்தது எப்படி தெரியுமில்ல? BR சுப்பிரமணியம் அவருடைய டாக்டர். ஆமா, பார்த்துக்கிட்டு இருக்காரு. டயபிட்டிஸ் வர்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல பெயின் வராது. சைலண்ட் கில்லர், சைலண்ட் கில்லர்னுவாங்க. சைலண்ட் இது கிளீனா சிம்டம்ஸ் காட்டுது, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. BR சுப்பிரமணியம் உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துங்கிறார். வர முடியாது. எம்ஜிஆர் ரெஃப்யூஸ். இதுதான் அவர் இறந்ததுக்கு காரணம். நீங்க சொல்றது மத்தியானம் 3 மணிக்கு இறந்து. ஏன்னா அந்த கேரள நம்பூதிரி அவர் அப்படி நம்ப வச்சுட்டான். அதை நம்பிட்டார். தவறான தகவல். தன்னை வந்து ஒரு எளிமையானவனை காட்டிக்கிறதுக்காக மருத்துவமனையில் தன்னை வந்து எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பண்ண கூத்துல உயிரையே இழந்தார். அதாவது நீங்க என்ன திரும்ப நினைக்கிறீங்க? மோடி வெளியே போயிட்டா இந்தியா கூட்டணி 2029 ஆட்சியில வந்துடும் அப்படி உங்க கணக்கு கட்டாயம் பலிக்காது சார். தேவையே இல்லைங்க. நீங்க நினைக்கிற அந்த கனவு பணிக்காது சார். உண்மையில நேருடைய வரலாற்றை முறியடிக்க போகிறார் மோடி அவர்கள். அதிக காலங்கள் இந்தியாவை ஆள போகிறார் மோடி. அப்படி இருக்கிறப்ப அவர் விட்டுருவாங்களா? அதிகப்படியான காலம் வந்து வடநாட்டு ஆண்டவங்க எடுத்தீங்கன்னா முகலாயர்கள் தான். இல்ல அதுக்கப்புறம் இல்ல
நான் சொல்றது பிரதமர் மந்திரியாக நேருடைய சாதனையை மோடி முறியடிக்க போகிறார். அதுக்கான எல்லாமே எதுவும் இருக்கு. இதை காரணமா காட்டி தான் அவர் வந்து எனக்கு பதவி நீடிப்பு கொடுன்னு கேட்க போறாரு. அப்படிங்களா? வேற என்ன பண்ண முடியும்? சரி, அப்படி இல்ல சார், சான்ஸ் கொடுக்க மோடி நேருனுடைய சாதனையை நான் முறியடிச்சிடுறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இதை சொல்லிதான் அவர் பதவி நீடிப்பை கேட்பாரு. அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு எனக்கும் பதவி கொடுன்னு கேட்கறேன். இதுதான் வச்சு இந்தியா கூட்டணியில் இருக்க சிவசேனா சேர்ந்த எம்பி வந்து ஒரு எம்பி சொல்ல 75 வயசு ஆகும்போது அவரு வெளியே போறாரு என்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சிங்வி அவரும் இந்த வருஷத்தோடு காண போறோம் அப்படின்ட்டு கனவு காடுறாங்க இந்தியா கூட்டணி. இன்னொருத்தரை விட்டீங்களா? யாரு? சுப்பிரமணிய சாமி. அவரு வந்து அவர் தான் முதல்ல சொன்னவர். மோடியின் நாட்கள் என்ன படிக்கிற பச்சையா சொல்லிட்டு போனார். அவர் அந்த கட்சிக்காரர், அவங்க கட்சிக்காரர். அவர் பேச்சு மேடை ஏறாது சார். அதேதான் இவங்க, அதேதான் மோடியோட. அவர் யாரு தெரியுமா? மோடி போய் அவர் யார் தெரியுமா? மலைய பார்த்து ஒண்ணு குலைச்சிட்டு இருக்குமா, அந்த கதையை சேர்ந்து சார். இப்ப நீங்க சொல்ற ஆளுங்கள்லாம் அதே மாதிரிதான். நீங்க அவருக்கு நீங்க அவரை நாயின்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்க ஆளுங்களை நாயின்னு சொல்றோம், அவ்வளவுதான். அது நீங்க கனவு காண்றீங்க, எப்படியாவது மோடி. நாங்க கனவாவது காண்றோம், தூக்கத்துலதான் இருக்கு. நீங்க மயக்கத்துல இருக்கீங்க, சுயநினைவுக்கு வாங்க. சரி, RSS இப்ப நீங்க சொல்றீங்கல்ல 75 வயசான கட்டாயமாக திரு மோகன் பகவத்தும் திரு மோடியும் வெளியேறிவிடுகிறேன். அப்படிப்பட்ட இருக்கிறப்ப ஆனா நீங்க சொல்ற திராவிடத்துல அது இல்லையே சார். நாங்க அந்த ரூல் போடலையே. இல்ல 94 வயசு ஆனாலும் தள்ளு வண்டியில உட்கார்ந்து தள்ளிட்டு போனாலும் நான் முதல்வராக ஆகணும்ட்டு ஆசைப்படுறாரு. பட்டாரு இல்ல உங்க இது பட்டாரு நிரூபிச்சாரு. இருந்தாரு. யாரு நிரூபிச்சாரா? நிரூபிச்சாரு, இருந்தாரு. அந்த வயசுல இருந்தாரா முதல்வராக? 75 வயசுல நாடு தடுத்து போய் 30 பொண்ணுங்க வந்து மேக்கப் போடுற நிலைமையில இருக்காரு உங்க இல்ல. அப்படி இருக்கிறப்ப நாடி தளர்த்து போய் தாடியை வளர்த்துக்கிட்டு மூஞ்சல் இருக்கிற சுருக்கம் தெரியக்கூடாது, தாடியை வளர்த்துக்கிட்டு தலையில ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு உங்க ஆளு. 75 வயசுல காலாவதி ஆகிட்டாரு. இல்ல இன்னொருத்தவர் தீகாவுடைய உருவாக்கினவர் மூத்திர சட்டி தூக்கிட்டு தான் தலைவரா இருக்கிறன்ட்டு இளைஞருக்கு வழி இல்லையா சார்? நாங்க இளைஞர்கள் யாரும் கேட்கலையே. இது நீங்க பகுத்தறிவு சொல்றீங்கல்ல, நீங்க இதுல அதாவது மோடியும் மோகன் பகவத்தும் போயிடுவாங்கன்ட்டு கனவு காண்றீங்களா? நீங்க இந்தியா கூட்டணி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், நாங்க திருப்பியும் 2G மாதிரி இது மாதிரி பெருசா அள்ளணும், பெரிய பெரிய டிபார்ட்மெண்டா வாங்கணும்ட்டு ஆசைப்படுறீங்களா? அதேதான். சரி, எங்களுக்கு நாங்க எழுதுவோம். நாங்க வந்து அம்பானி வீட்லயும் அதானி வீட்லயும் கொண்டு போய் நாட்டையே வித்து போடலையே. அம்பானி வீட்லயும் அதானி வீட்லயும் நாட்டையே வித்து போடலையே. அப்படியா? அதானி ஏர்போர்ட், அதானி ஹார்பரு, அதானி கக்கூசு, அதானி சாக்கடை எல்லாம் இருக்குது சார். அவங்க மிகப்பெரிய யாரு வித்தது? எதுக்காக வித்த? எதுக்காக வித்த? எவன் வித்தாத? யார் வித்தா? 75 வயசு 56 இன்ச்சு மார்பழகர். 56 இன்ச்சு மார்பழகர் தொந்திக்கிட்டு போறாரு. இன்னும் பதவி விட்டு போறதுக்கு முடியல. சைப்ரஸ் நாட்டுக்கு எதுக்கு போனாரு தெரியல, என்ன வேலை பார்த்தாரு தெரியல, என்ன எதுக்காக போறாரு? தனி விமானத்துல போறாரு. தனி விமானத்துல முடியல, நாடி தளர்ந்து போய் கிடக்குது. 30 பெண்கள் வந்து மேக்கப் போடுறாங்க, என்ன பண்றது? அப்படியா? ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் செலவாகுது மேக்கப் போட்டு இளமையா காட்டுறதுக்கு. அப்படியா? ஆமா, உலகத்துக்கே தெரியுமே. பட்ஜெட் மோடியினுடைய மேக்கப் பட்ஜெட் வந்து வருஷத்துக்கு மாசத்துக்கு 30 கோடி ரூபாய். 25 பெண்கள் ஒரு நேரத்துல மேக்கப் போடுறாங்க அவருக்கு. அப்படி எல்லாம் போட்டுதான் வந்து 56 இன்ச்சு மார்பழகர் தொங்கிக்கிட்டு கிடக்குது பாவம் சார். அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்டெப்பா நடக்கறா சார். பின்னாடி குச்சி வச்சிருக்காரு, பின்னாடி குச்சி வச்சு அவரை விட வயசு பாருங்க. இல்ல அவரை விட வயசு வச்சிருக்காரு. அவரை விட நாடி தளர்ந்து போச்சுங்க, முடியலங்க பாவம். இல்ல அவரை விட வயசு கம்மியான தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர் கூட தான் டோப்பா வச்சுட்டு இருக்காரு. ரோட்ல நடக்க முடியாது போறாரு. ரோட்ல நடக்கிறாரு, இது போறாரு, ரோட் ஷோ போறாரு. மோடியை போக சொல்லுங்கள, வேன்ல ஏறிக்கிட்டு ஆளே இல்லாத பாவம் மோடி மகன். கண்ணு தேரியில கூட்டமே இல்லையா அங்க? எந்த பக்கத்தை பார்த்து கண்ணு தேரியில 2 கண்ணும் போல்ட்டு கூட்டம் கையாடிட்டு இருக்காரு. அங்க யார் இருக்கிறா? போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காட்டுறாங்க பாவம்.
கண்ணு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஏதோ ஒரு கடைசி நேரம் விஸ்வாமித்தர் மாதிரி ஜாலியா சுத்தலாம்னு பாக்குறாரு. ஓ, இவர் மாத்திரம் பாக்கிறதுக்கு என்ன இலசுகள் வருதா, இளஞ்சிகள் வருதா? அது நீங்க தான் சொல்லுங்க. இல்ல நீங்க தான் பாத்தீங்கன்னா இவருடைய ரோட் ஷோ எப்படி இருக்கு? இதே வேலையா இருக்கிறது நீங்க தானே. இவருடைய யாரு பல்லு போனவங்க தானே இருந்து நிக்கிறாங்க. பல்லு போறவங்க தான் நிக்கிறாங்க. பல்லு போனவனு நிக்கிறான். அதே விஜய்க்கு பாருங்க, இல்லாதவனை பாக்கிறதுக்கு வரல, உங்க பல்லு இருக்கிறவனை பாக்க. அதே விஜய்க்கு பாருங்க, உளுந்து போச்சு, வழுக்க உளுந்ததுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு, தாடியை போட்டு மீச்சு சுருக்கத்தை மறைச்சியாச்சு, ஒரு பெரிய பெரிய கோட்டெல்லாம் போட்டு நெஞ்ச தளர்ந்து போயிருக்கிற நெஞ்ச முடியாச்சு, சொர்வாணி போட்டுக்கிட்டு கீழே காலு கீழே ஆடுறதை நிறுத்தியாச்சு. இல்ல அது தெரியுமா? அவர் போட்டு அப்படி டைட்டா வச்சிருக்காரா? அப்படிதான் இருக்குது, பாவமா இருக்குது. நீங்க 30 லட்சம் ரூபாய் செலவாகுதுங்க தினசரி அவருக்கு மேக்கப் போட்டு. சார் இது அசிங்கமா இல்ல? நீங்க சொல்றது ஒரு நாட்டின் பிரதமர் 3வது கால தொடர்தான் ஆடி போச்சு, அது இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வெளியே போன்னு சொல்றாங்க. 75 வயசு போச்சு, முழங்கால கீழே ஆடுது, காலெல்லாம் ஆடுது, போன்னு மோகம் சொல்றாங்க. அப்பனா திராவிட கட்சிகளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு கிடையாது. திரு கருணாநிதி இருந்தால் அவருக்கு கிடையாது, திரு ஈவேரா இருந்தால் அவருக்கு கிடையாது, திரு ஸ்டாலின் இருக்காரு அவருக்கு கிடையாது. வரிசா சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, அதோட நிறுத்தி விட்டீங்க. இன்னும் போங்க. இதெல்லாம் இப்படிதான் ஏன் முடியாது? இப்பெல்லாம் இவங்கலாம் இது இருந்தாங்கல்ல, இருப்பாங்க, இன்னும் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இருந்தது அந்த 3வது காலு. அவங்க ஸ்ட்ரைட்டா இல்லனாலும் அதனாலதான் நீங்க சொல்றது கரெக்ட் சார். திரு ஈவேரா அந்த 3வது கால் ஸ்ட்ரைட்டா இருந்ததுனாலதான் மணியம்மன்ட்டு ஒரு சின்ன பொண்ணு விருப்பப்பட்டாங்க. தளபதி பாத்தீங்களா, உங்க ஆளு 56 இன்ச்சு ஆண் அழகிற பார்த்து ஒரு பொம்பளை வரல, வக்கில்ல, சீந்தறதுக்கு ஆள் இல்ல, ஒரு பொம்பளை சீந்தல, மேக்கப் போட்டு 56 இன்ச்சு வச்சிருக்க ஒரு வெக்கமா இல்ல, மானம் போகல உங்களுக்கு? ஒரு ஆம்பளை 56 இன்ச்சுன்னு காட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாரு, ஒரு பொம்பளை ரசிக்கலையே, கேவலமா இல்ல? ஒரு கிழவனை பார்த்து 10 பொம்பளை வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொம்பளை வந்துருச்சு. யாரு ஆம்பளை? புரியுதா? யாரு ஆம்பளை? புரியுதா? 56 இன்ச்சை காட்டுறாரு, சீந்தறதுக்கு ஒரு பொம்பளை இல்ல, கிழவன் நாடி தளர்ந்து போச்சு, பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாரு பெரிய ஆளு? புரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு புரியறதுக்கு லேட் ஆகும், போங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் ஒரு 30 வயசு பொண்ணு கேக்குதா? கேட்டுச்சு. இல்ல இவரா போயிட்டு கேட்டாரு. இல்ல வளர்த்த பொண்ணையே, வளர்த்த பொண்ணா இருந்தாலும் என்ன அப்படி அவளை கண்ணை மறைச்சிச்சு, அந்த பொண்ணு ஏத்துக்குச்சே, அந்த பொண்ணு சொத்து பத்து இருக்குது, பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டானே. இல்ல கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டானே 56 இன்ச்சு. இல்ல கட்டின பொண்டாட்டி யசோதா பெண்ணு விட்டுட்டு போயிட்டானே. இல்ல யசோதா பெண்ணு எங்க போனா? மம்தா கேட்டாங்களே, பொட்டு வைப்ப பொண்ணுங்களுக்கு முதல்ல உன் பொண்டாட்டிக்கு பொட்டு வைக்கிறதுக்கு யோகிதான் கேட்டாங்க. ஓ இப்படி எல்லாம் இது என்ன 56 இன்ச்சு மார்பழகர் பொண்டாட்டிக்கு பொட்டு வைக்கிறதுக்கு இப்ப தெரியுது. நீங்க பொண்டாட்டிக்கு பொட்டு வைக்கிறதுக்கு யோகியதை இல்ல, விட்டுட்டு போயிட்டாங்க. எதனால போனாங்க தெரியல, காரணங்கள் என்ன? ஒரு செக்ஸாலஜி 1000 சந்தேகம். அப்பனா அதே மாதிரிதான் அவரை பின்பற்றி வந்த திரு கருணாநிதிக்கும் 3 சார். ஆமா 3 சார் இருக்குது கட்டிக்கிறாருங்க சார். இதெல்லாம் தப்பு இல்ல சார். நீங்க உங்களால முடியலன்னா நான் என்னங்க பண்றது? என்னால முடியுது. எனக்கு தசரனுக்கு 50,000 பொண்டாட்டி அவனால முடிஞ்சது, ராமனுக்கு ஒரே பொண்டாட்டி வச்சுக்கிறதுக்கு யோகியல அப்படின்னு துரத்தி விட்டான். அதான் யோகியதை, உங்க சாமிக்கு அதான் யோகியதை. அதனாலதான் அந்த ராமர் கோயில் கட்டலாம், கட்ட பொண்டாட்டி விட்டடிச்சுட்டு போயிட்டா அப்படிங்கிறத ராமனுக்கு அந்த கோயில் கட்டார். என்ன மாதிரியே நீ ஆயிட்டா பாவம், அதே மாதிரி நீ நான் ஒண்ணுதானே கோயில் கட்டினது, அதுக்கு தான் கட்டினார். சீதை திரும்பி வரலையே, ராவணன் கூப்பிட்டோன்னு கிளம்பி போயிட்டான்ல, உங்களே வேண்டாட்டா இருக்கிறது. சார் எனக்கு சந்தேகம், நீங்க எப்படி சார்? நீங்க எப்படி? ஆனா நீங்க உண்மையில நீங்க ஒருவனுக்கு ஒருத்தின் கற்போடு வாழறீங்க சார். உங்களை ஒரு சல்யூட் சார். கிடையாது, உங்களுக்கு ஒரு சல்யூட் சார். நான் ஒரு பொண்ணு ஒருத்தின்னு நான் சொல்லவே இல்லை. கிடைச்சதுனா நான் போவேன் சார். நான் போவேன். நீங்க உங்களுக்கு கிடைக்கலையா? கிடைக்கல, கையில காசு இல்ல. காசுல மோடி மாதிரி தான். அப்பனா உங்களுக்கு மோடிக்கு வந்து எனக்கு அவருக்கு வித்தியாசம் என்ன? உங்க பல்பு பீஸ் போச்சா? இல்ல அதான் இப்ப சொல்ல வர்றேன். எனக்கு கிடைக்கல, மோடிக்கு முடியல. இல்ல உங்க பல்பு இல்ல உங்க டியூப் லைட் பீஸ் போச்சு. ஆமா போயிடுச்சு, டியூப் லைட் போயிடுச்சு, அங்க லைட்டே இல்ல.
உங்க டியூப்லைட் போயிடுச்சு. எங்களது ஃபியூஸ் தான் போச்சு, அங்க இல்லவே இல்லையே. அப்பனா உங்களுடைய பௌத்தறிவாதியுடைய பகலவனுக்கு அபியூஸ் போல இன்னொருத்தர் அவர் வழி வந்த முன்னாள் முதலுக்கும் போல. அது எப்படி சார் உங்களுக்கு? நீங்க செக்ஸாலஜிஸ்ட் இல்ல, நல்லா தெரியும். உங்களை கூப்பிட்டு வந்து எப்ப எனக்கு 3வது கால் எப்படி இருக்குது பாருப்பா, அப்படி இல்லப்பனா அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுப்பான்ட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப எவ்வளவு டீட்டெயிலா போய் சொல்றீங்களா சார்? இவ்வளவு டீடைல் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க மாத்திரை வாங்குறீங்களா? நீங்க எங்கயா மாத்திரை வாங்க? இல்ல உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இவ்வளவு டீடைல் சொல்றீங்களா? இல்ல அப்ப நீங்க மாத்திரை கொடுத்து மாத்திரை வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக நீங்க வாங்கி இருக்கீங்க. இல்ல இல்ல வயசா நீங்க வாங்கி இல்ல வயசா செக்ஸாலஜிஸ்ட் போய் மருந்து வாங்கி பாத்துறீங்க, போயிட்டு இருக்குது. மோடியை கூட்டுவாங்க நான் ட்ரீட் பண்ண. அதுக்கு தான் நீங்க மோடியை கூட்டுவாங்க நான். இல்ல அப்படி அதனால தான் திரு ஈவேராவும் அப்படிதான் திரு ஈவேராவும் திரு கருணாநிதியும் விட்டு பேச மாட்டேன்றீங்க. அவங்க இருந்தாங்க, நல்லா இருந்து அப்பனா நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த 3வது கால பாத்துப்பாங்க, நான் பாக்கல. வேற டாக்டர் இல்ல, நீங்க மறைக்காதீங்க. நீங்க தான் இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்குறீங்களா? சாதாரண டாக்டர் எல்லாம் பாத்துருப்பாங்க, பெரிய டாக்டர். ஆமா, நீங்க மோடி எப்படியாவது போயிடணும், பாஜக விட்டு போயிடணும், நாங்க உட்கார்ந்து ஆட்சியில உட்காரணும். அது பகல் கனவு காணாதீர்கள். இனி 2029 அவர்தான் இருப்பார், 2034 அவர்தான் இருப்பார். அப்படிதான் 3034 அப்போ ஒரு 34 வருது. ரைட். நீங்க இல்ல இல்ல இது 3034 4034 5034 6034 இல்ல 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 வாயை கொடுத்து வாங்கிக்குவாங்க சொல்லுவாங்கல்ல, அதுதான் நீங்க. அதான் இப்ப நீங்க திரு ஸ்டாலின் 75 வயசு 2034 அவருக்கு என்ன வயசு? இருங்க சார் இருங்க சார். திரு ஸ்டாலின் அவர்கள் 2026 2031 2036 இனி தொடர்ந்து நாங்கள் தான் ஆட்சி அப்படின்றாரு. அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். நடக்க போகுது. அது நடக்காது, இது நடக்கும். ஆமா, அது எப்படி? மக்கள் ஓட்டு போடுவாங்க, நாங்க நேர்மையான முறையில் எலெக்ஷன் நடத்த வச்சு நாங்க நடத்துவோம் சார். அவருடைய தொகுதியிலேயே இப்ப ஒண்ணு போலீஸ், இது திராவிட மாடல் ஆட்சியா இல்ல திராவிட போலீஸ் மாடலா? திராவிட போலீஸ் மாடல். அப்படியா? எல்லாரும் அடிச்சு உள்ள தூக்கி போடணும், இது கொலை பண்ணி. இது வரைக்கும் 24 இது வரைக்கும் எந்த ஒரு முதல்வர் ஆட்சியிலும் காணாத ஒன்று சார். லாக்அப் டெத் சார். அவர்கிட்ட போலீஸ் துறை இருக்கு சார். அந்த போலீஸ் துறை சேர்ந்த என்ன சார் பாக்குறாரு? ரோட் ஷோ போறாரு, இதெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பாக்குறாரு, இதெல்லாம் பண்ணாரு. உண்மையிலே 52 சரித்திரத்தை மாற்றி எழுத போறாரா திரு ஸ்டாலின்? தேவையில்லை. இல்ல இல்ல, திமுக அடுத்தடுத்து ஜெயிச்சுதான் வரலாறு இல்ல, ஜெயிக்கும். வரலாறு மாத்தும் யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள் மாற்றுவார். மாத்துறாரு. ஒரு சின்ன கேள்வி, கோர்ட்ல ஜட்ஜி தப்பா எதிராக தீர்மானம் போட்டார், அந்த ஜட்ஜி கொல்லப்பட்டார். பெஸ்ட் பேக்கரின்னு ஒரு கடையில் நெருப்பு வச்சு கொல்லப்பட்டார்கள். குற்றஞ்சாட்டு இந்த மாதிரி நடந்ததை கண்ணால பார்த்த பொண்ணு நான் அதை பார்க்கவே இல்லை, திரும்பி போச்சு. ஜட்ஜி கேட்டார் எப்படின்னு. ரைட். கோத்ரா ரயில்ல வந்த பிரயாணிகள் பூராமே இப்ப நெருப்பு வச்சு கொல்லப்பட்டாங்க. இப்பயோ அவங்க திருப்பியும் வாய் கொடுத்து வாங்குறீங்க. இல்ல, அதே 2002 ஆட்சியில் மோடி இருந்தப்ப அது மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சியில் திமுக இருந்ததே, அப்ப ஏன் வாயை பத்தி மௌனமாக இருந்தது? அது ஒரு சாதாரண அப்படித்தானே சொன்னாரு திரு கருணாநிதி அவர்கள். கோத்ராவுக்கும் இதுக்கும் திமுக சம்பந்தம் இல்ல. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தான் அவங்க இருந்தாங்க. ஆமா, வாஜ்பாய் கவர்மெண்ட்ல யாரு இருந்தது கூட்டணி? மோடி அங்க மோடி முதல்வராக இருந்தார் குஜராத்தில், மத்தியில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். மைனாரிட்டி கவர்மெண்ட், அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக இருந்தது. அதில் திரு முரசொலி மாறன் எந்தவித இலாக்கா இல்லாமல் கேபினட் மந்திரியாக 3 வருடங்கள் படுத்த படுக்கையாக இருந்தார். அதுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப ஒத்துக்கிறீங்களா? அப்பெல்லாம் வாயை திறக்காத இந்த கோத்ரா
என்ன பேக்கரி சொன்னீங்க? பெஸ்ட் பேக்கரி. அதெல்லாம் பத்தி வாயை திறக்காதீங்க. இப்ப ஏன் வாயை திறக்கிறீங்க? அதுக்கு நீங்களும் குற்றவாளிகள் தானே. அவ்வளவுதான் பாயிண்ட். நீங்க அதுவும் குற்றவாளிங்க. நீங்க சொல்ற குற்றவாளிங்க. வாயை திறக்காதவனே குற்றவாளின்னா பெஸ்ட் பேக்கரியில நெருப்பு வச்சு கொடுத்தனால அவன் யாரு? வாய் அதை பத்தி கேட்காதவன் குற்றவாளி. நீங்களே கொளுத்தனவன் யாரு? அதுக்கு வக்காலத்து வாங்கினது யாரு? வக்காலத்து வாங்கினது யாரு? வாங்கணும் தப்பு. வக்காலத்து யாரு? பகுத்தறிவாதி என்று சொல்கின்ற பெரிய குற்றவாளி இல்ல, பகுத்தறிவாதி என்று சொல்கின்ற வக்காலத்து வாங்கினவர் அவர் எப்படிப்பட்டவர்? பரதேசி பண்டாரி என்றார். அப்பொழுது கூட்டணி வந்து RSS ஒரு சமூக இயக்கம், அது மதவாத இயக்கம் அல்ல அப்படின்ட்டு சர்டிபிகேட் கொடுத்தார் திரு கருணாநிதி அவர்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி காலம் ஆடுவீங்க. என்னது? ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோமே ஆடுவோம் பள்ளி பாடுவோமே. அப்படி பாடுவோம் ஆடுவோம் பள்ளு பாடுவோம். அப்படி சொல்ல முடிக்கிட்டு போகணும் நீங்க. அவ்வளவுதான். நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணிடுவீங்க? தைரியம் இருக்கா? தொட்டு பாருங்க பார்க்கலாம். பெஸ்ட் பேக்கரி வச்சு கொடுத்து விட்டு ஒருத்த பிரைம் மினிஸ்டர் எதை தொட்டு பார்க்கணும்? நான் பண்ண முடியாது. இல்ல இல்ல, எதை தொட்டு பார்க்கணும்? பாருங்க, எதை தொட்டு பார்க்கணும் தொட்டு பாருங்க. என்ன ஆவறீங்க பாருங்க. அப்படியா? பாருங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. சவால் விடுறேன். என்ன பண்ணுங்க பார்க்கலாம். எதை தொட்டு எதை தொட்டு பாருங்க. நீங்க சொல்லுங்க எதை தொட்டு பாருங்க. எதை வேணாலும் நீங்க தொட்டு பாருங்க. நான் தைரியமா வர்றேன். வாங்க வாங்க, நான் தைரியமா வர்றேன். இந்த அளவுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நானும் ஒண்ணு இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. எதை தொட்டு பார்க்கணும் நினைக்கிறோம் தொடுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆவறீங்கன்னு பாருங்க. சார் இப்படி எல்லாம் அப்புறம் ஏன் இறங்குறீங்க? அப்படியெல்லாம் மோடி நமது பிரதமர் சைப்ரஸுக்கு எதுக்கு போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றீங்க. இப்படி நம்ம பிரதமரை இப்படி மானம் இல்லாம வாங்க கூடாது சார். சைப்ரஸுக்கு ஏன் போனாருன்னு கேட்டு இல்ல நீங்க இல்ல, அது பொடி வச்சு பேசாதீங்க. எனக்கு தெரியாது. பொடி வச்சு பேசாத. அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி லண்டனுக்கு போனாரு. அதுக்கு ஏன் போறாரு? அதுக்கு போலாம். சைப்ரஸுக்கு போனதுல ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்ல? நீங்க தானே சந்தேகமா சொல்றீங்க. நான் வந்து சைப்ரஸ்ல நமக்கு வர்த்தகம் கிட்டக்கும் உண்மையிலேயே என்னதுக்கு போனாரு போட்டு சமாளிக்காதீங்க. நான் உங்க வாயை புடிங்கிட்டே இருப்பேன். உங்களுக்குள்ளாரே தெரியுது ஏதோ சம்திங் ராங். அவ்வளவுதான். உங்க வாயை புடிங்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு வாயை புடிங்கி விட்டனா நீங்க எதுக்காக கொட்டுறீங்க? அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுறீங்க. வாயை புடுங்கனதால தான் இப்ப சொன்னேன். நீங்க தானே சொன்னீங்க சைப்ரஸுக்கு போனது ஏன் ஆச்சு? ஒரு பிரதம மந்திரி நான் நமது பிரதம மந்திரி. ஆமா, நமது பிரதமர் தான். ஏத்துக்கிட்டாலும் இந்திய பிரதம மந்திரி தான். அவர் ஏன் சைப்ரஸுக்கு போனாரு? ஒரு வர்த்தக ஒப்பந்தம் இல்ல, அரசியல் தொடர்பு இல்ல, எதுவும் இல்லாத ஒரு நாட்டுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஃபிகர் நான் கேட்டதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஃபிகர் என்ன சொல்லி இருக்கணும்? இந்த காரணத்துக்காக அதை விட்டுட்டு ஒரு பிரதமரையே இப்படி பேசினாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற ஏதோ அசிங்கமான விஷயம். நீங்க அப்படிதான் பேசுறீங்க. நீங்க அந்த மாதிரி நீங்க அப்படி பேசுறதுனால அப்போ உங்க மனசுலயே தெரியுது அதுல ஏதோ அசிங்கம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க. அதனால நான் சுட்டி காட்டிட்டேங்கிறது நீங்களே அக்செப்ட் பண்றீங்க. கட்சிக்குள்ளார இந்த சந்தேகம் இருக்குது. அவ்வளவுதான். நீங்க கனவு நாங்க எதிர்பார்த்தது நிறைவேறாது வேண்டியதில்லை. இல்ல இல்ல, எல்லாருமே சொல்றாங்க திரு மோடி அவர்கள் பாஜக விட்டு பிரதம மந்திரி போயிட்டா பாஜக இனி ஆட்சிக்கு வராது. உண்மையிலேயே RS நினைப்பது மோடியை வைத்து நேருடைய சாதனையை முறியடிக்க வேண்டும். அவர்கள் கொண்ட 3 கொள்கையில் ஒன்று நிறைவேற்றவில்லை, அதை நிறைவேற்றுவதற்காக அவரை வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார்களே. இருக்கட்டும், நீங்களும் போயிடுவாங்க. மோகன் பத்து போயிடுவாரு, மோடி போயிடுவாரு. அதுல அவர் போன பிறகு குளிர் காயலான்ட்டு நினைக்கிறீங்களா? இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? இல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவராக வர முடியல. சரி, எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியல. சரி, நீங்க 40 வென்று என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல. ஆத்துல தண்ணி போச்சுன்னா நாய் என்ன செய்யும்? நக்கிதான் குடிக்கும். அப்படிதான் இருக்குது. எந்த நாய் நக்கி குடிச்சுன்னு சொல்லுங்க. யார் நாயின்னு சொல்லுங்க. எந்த நாய் நக்கி குடிச்சுன்னு சொல்லுங்க. நான் யாரும் நான் சொல்ல மாட்டேன். கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு ஆத்துல தண்ணியில நக்கிக்கிட்டு குடிக்கிறது யாருன்னு சொல்லுங்க சார். இறுதியா சொல்ற கேக்குறேன் சார். இல்ல RSS இறுதின்னு சொல்லிட்டீங்க. இல்ல 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 உயிர் இறுதி வந்துருச்சு. அவ்வளவுதான் சொல்லுங்க. சரி, திரு மோடி அவர்கள் 75 வயது தொட போகிறார். செப்டம்பர் 17 வந்தா. அப்படி இருக்க அவர் பிரதமராக தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்க அனுபவத்தில் சொல்லுங்க.
தேர்தல் நேர்மையாக நடந்தால் அவர் எம்பியாக கூட வரமாட்டார். பிரதம மந்திரிலாம் அப்புறம், நாடாளுமன்ற உறுப்பினராக கூட வரமாட்டார். தேர்தல் நேர்மையாக நடந்தால். இப்ப நேர்மையா நடக்கல, அது தெரியாது. நீங்க எப்படி சொல்றீங்க? நாங்க சொல்லுவோம், நீங்க போறவை சொல்லுவோம், இது போறதோ அப்படியே அள்ளி விட்டுட்டே அள்ளி விட்டுட்டு இப்ப நீங்க அள்ளி எடுத்துட்டு போங்க, அள்ளி விட்டுட்டு நீங்க எடுத்துட்டு போங்க. இப்படி எல்லாம் அள்ளி விடாதீங்க, அள்ளி விட்டுட்டு எடுத்துட்டு போங்க, அள்ளிட்டு போங்க. நீங்க மூத்த அரசியல்வாதி, நான் ஒண்ணு மூத்த அரசியல் எல்லாமே ஆராய்ந்து பகுத்தறிந்து என்ன நடக்கும் என்ன நடக்க போகிறது அப்படிலாம் சொல்ல வேண்டியவங்க நீங்க. இப்படி வந்து மூணாவது காலுக்கு வந்து நிக்கிறீங்க சார், ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு கூட தான். நான் உண்மையில எங்கேயாவது தும்ப பூண்டு இருந்தா அதை பார்த்து தூக்கு, இல்ல முருகு மரத்து நுனியில இருந்து சார் தேவையே இல்லை. இங்க இருந்து குச்சிக்கினா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு கயிறு எந்த எகிரி குதிங்களா 30 அடி உயரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கே என்னத்துக்கு இடம்? நீங்க சொல்லுங்க, வேணா கயிறு கொடுக்குறது. இவங்களா இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்காங்க. திரு காந்திராஜா அவர்கள் குட்டி கண்ணனை 3வது மாடியிலிருந்து கீழே குதிக்க சொன்னார், அதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த பழி பாவத்திற்கு திரு காந்தராஜ் அவர்கள் இந்த வயதில் ஆகக்கூடாது என்பதற்காக அதை நான் செய்ய மாட்டேன். தைரியம் இல்ல சார், பாப்பேன் சார். இன்னும் கொஞ்ச நாள்ல வாழணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல மோடி பிரதமராக தொடர்வாரா இல்லையா என்பது தெரிஞ்சு போயிடும். நீங்கள் கனவு காணும் நடக்குமா நடக்காதா என்பது தெரிந்துவிடும். நடந்தால் மோடி நாடாளுமன்ற உறுப்பினராக கூட வராமல் முன்னாள் பிரதமர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேரோட இருப்பார், அவ்வளவுதான். இருப்பார். பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.